Hi friends, welcome to our channel Easy Abiantrix. இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎன்பிசியில இருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன நோட்டிஃபிகேஷன், அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்டு சிலபஸ் அதே மாதிரி எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், லாஸ்ட் டேட் என்ன, ஸோ இதுக்கான எல்லா டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ மறக்காம லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டெக்னிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் மெயினாக ஏசி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் 12க்கான மேக்ஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில இருந்து இன்னைக்கு, அதாவது ஜூலை 7, ஓகேவா, ஸோ சிடிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதுலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 17 இருந்து ஆகஸ்ட் 15 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஜூலை 17 இருந்து ஆகஸ்ட் 15 அப்ளை பண்ணுற டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கரெக்ஷன் பீரியடும் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 19 இருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸ் மேக் பண்ணணும்னா மேக் பண்ணிக்கலாம். இந்த கரெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ கிரியேட்டிவ் அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே எப்போவுமே மாற்ற முடியாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், பர்டிகுலர் அப்ளிகேஷனில் ஏதாவது டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பீரியடில், இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடில். ஓகேங்களா, அதுக்கு பிறகு எப்போ டேட்டுங்கிறத அனௌன்ஸ் பண்ணல, வில் பி அனௌன்ஸ் லேட்டருங்கிறதா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ மற்றபடி என்ன மாதிரியான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் நடக்கும் ஆன் டிஃபரெண்ட் டேட்ஸ். ஓகேங்களா, ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வழக்கம் போல, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், அது மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸ் என்னன்னா நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சப்ஜெக்ட் கோட் 501, அதை நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கீழே உங்களோட போஸ்ட் நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் பேப்பர் உங்களுக்கு பேப்பர் 2 இருக்கும். ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் கோடும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அதனால 447 தான் சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தக்கன நீங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட் கோடு, அதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிப்பீங்க பேப்பர் 2. ஓகேங்களா, ஸோ மற்றபடி டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஓகேங்களா, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் க்ரெடென்ஷியல்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்த போஸ்ட் அண்ட் வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்டு வேகன்சிஸ் கம்யூனிட்டி வைஸும் லாஸ்ட்டாக ஒரு அக்ஷரில் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட கம்யூனிட்டிக்கு கீழே உங்களுக்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சில இதுக்கு மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா, அதனால் செக் பண்ணிவிட்டு எப்போவுமே அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா, ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 839 வேகன்சிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 839 வேகன்சிஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் 10-2 தான், மாடிஃபை ஆகலாம், முன்ன பின்ன மாடிஃபை ஆகலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு, அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் இல்லாத ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் டிபெண்ட் ஆன் தி போஸ்ட் தான். இப்போ மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 34, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 32. ஓகேவா, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் 32 தான். ஓகேவா, அதே மாதிரி ஜூனியர் ட்ராட்டிங் ஆஃபீஸர் இதுக்கு எல்லாமே 32 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில போஸ்ட்டுக்கு இப்போ ரோடு இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் ஓவர்சீர் இந்த மாதிரி சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கே 37 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வரீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏஜ் கன்செஷன் ஃபார் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்டிடியூட் விடோ அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை, அதையும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எஸ்சி எஸ்டி அதே மாதிரி எம்பிசி பிசி ஓபிசிஎம் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ ஓகேவா, ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கொடுக்கல. பட் 60 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது, அது உங்களுக்கு தெரியும்ல. 60 இயர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது, எக்ஸீட் ஆயிருக்கக்கூடாது, அதுக்கு கீழே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. ஓகேவா, ஸோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க.
சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் கோட் இருக்கும் இல்லையா, அதை இதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் தேடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்காக மெயினாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த போஸ்ட் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகுமா, அதில் நீங்கள் அந்த போஸ்ட் கோடை கொடுத்து நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், அதே மாதிரி சப்ஜெக்ட் கோடையும் நீங்கள் இதே மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் தேடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு தேவையில்லாத சிலபஸை போட்டு படிச்சுட்டு இருக்க கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதுவும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்போ ஈசிக்கு பாத்தீங்கன்னா ரேடியோ சூப்பர்வைசர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க 1748. ஓகேவா? இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஈசி படிச்சிருக்கணும். ஆர்எச் ஈக்குவலன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இப்போ டிப்ளமோ படிக்கல, நான் டிப்ளமோ படிக்காம நான் பிஇ முடிச்சிருக்கேன் அப்படின்னா கூட நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ங்கிற போது ப்ராப்ளம் இல்லை, கேன் அப்ளை அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால டிப்ளமோ முடிக்கல அப்படின்னு கூட ஓகே, அதை தாண்டி ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அதே மாதிரி தான் இசிக்கு எலக்ட்ரிக்கலுக்கு அது மட்டும் ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அது கொடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் கோட் 3622. எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் அது கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் எலக்ட்ரிக்கல் ஆர் ட்ரிபிள்இல ஆர் இசிஇல முடிச்சிருக்கணும் டிகிரி, அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட ஆசை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்போது அது ஒரு டென்ஷன் ஏற்படுத்திடக்கூடாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஐடியில் ஸோ 3627 ஜாப் கோட் போஸ்ட் கோடு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் டிகிரி, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஈஸி ஹைலைட் பண்ணியிருப்பேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு தக்கன நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி உங்க போஸ்ட்டுக்கு தக்கன சர்ச் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்க. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். ஸோ இதுவும் அதே தான். இசிக்கு டிகிரின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் அப்ளிகபிள் தான். அதே மாதிரி ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டெக்னீஷியன் ஃபார் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதுவும் அதே தான். இசி அப்ளிகபிள்னு கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களோட ஏஜ் லிமிட் என்னன்னா மேபி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் ஏஜ் லிமிட்டை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. மற்றபடி எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த கேட்டகரிக்கும் போது உங்களுக்கு அது ப்ராப்ளம் வராது. ஓகேவா? ஏன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நான் சொன்னேன். இப்போ டிப்ளமோ தான் ப்ரெஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ டிகிரி அதுக்கு முடிச்சிருந்தீங்கன்னா கூட அது ஹையர் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எலிஜிபிள் டு அப்ளை தான். எக்ஸப்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், அதுவும் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ இது ரெண்டு போஸ்ட்டுக்குமே போஸ்ட் கோட் செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் டிப்ளமோ எலிஜிபிள்னா டிப்ளமோ மட்டும்தான், ஐடிஐனா ஐடிஐ மட்டும்தான். அதை தாண்டி ஹையர் டிகிரி இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அது எலிஜிபிள் கிடையாது. இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேவா? எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கோங்க, டிப்ளமோன்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ இதை தாண்டி வேற டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெடிக்கல் விஷன் ஸ்டாண்டர்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிற பர்சன்ஸ் அப்ளை பண்ண முடியாது, ஒரு நாட் எலிஜிபிள். ஓகேவா? எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த மாதிரி சில போஸ்ட்டுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கவனமாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கிற பர்சன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மற்றபடி ஓகே. அதுக்கு பிறகு இது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ அதுக்கான ஸ்கீம் என்னங்கிறது சிலபஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, பேப்பர் 1 பேப்பர் 2 ஆன் செப்பரேட் டேஸ் நடக்கும் உங்களுக்கு. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஆக்சுவலி இது மெரிட் லிஸ்ட்டுக்கு இந்த மார்க்ஸ் எடுக்க மாட்டாங்க. இது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மட்டும்தான். ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு கூட இல்லை, இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த மாதிரி. புரியுது? அதாவது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் நீங்க 60 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட அடுத்தடுத்த பேப்பர்ஸ் அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுதான் இதோட விஷயம். நீங்க 60 மார்க்ஸ் இது எடுக்கல அப்படின்னா மற்ற பேப்பர்ஸ்க்கு நீ எவ்வளோ ஹையர் மார்க்ஸ் எடுத்தாலுமே அதை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அதுதாங்க விஷயம். ஸோ இந்த பார்ட் ஏ எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பா இந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்த பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? அதனால கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். எப்பவும் போல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பார்ட் பி, பார்ட் சி இது எடுத்தீங்கன்னா, பார்ட் பி ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 75 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து 25 கொஸ்டின்ஸ். இது நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்ஷன் இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் செக்ஷன் தான். ஓகேவா? ஸோ டோட்டலா 3 hours எக்ஸாம் இருக்கும். இதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 60 மார்க்ஸ் கண்டிப்பா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? மத்தபடி இந்த பார்ட் பி, பார்ட் சி சேர்த்து உங்களுக்கு ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு 180 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். இதே இது எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு 135 மார்க்ஸ் எடுத்திருக்கணும். இதுதான் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ். சரிங்களா? அடுத்தது பேப்பர் 2. இதுதான் நம்ம டிப்ளமோ ஒரு ஐடிஐ லெவல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் 3 hours நடக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமா உங்களோட மெரிட் லிஸ்ட்டுக்கு எதெல்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1ல இருக்கிற பார்ட் பி, பார்ட் சி, அதே மாதிரி பேப்பர் 2ல இருக்கிற இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கான பேப்பர் 2. ஸோ அது மொத்தமா சேர்த்து உங்களுக்கு இது ஒரு 150 மார்க்ஸா, இது ஒரு 300 மார்க்ஸ் இல்லையா? அப்போ டோட்டலா 450 மார்க்ஸ்க்கு நீங்க எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதுதான் உங்களோட மெரிட் மார்க்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த 450க்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அதுதான் மெரிட் மார்க்ஸ்ல உங்களுக்கு வரும். இந்த 150 ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டிக்கான ஒரு இதுதான். பட் இது விஷயம் இதுதான் சொல்றது புரியுதுல. இந்த 60 மார்க்ஸ் கண்டிப்பா நீங்க மினிமம் எடுத்திருக்கணும். எடுத்தாதான் இவ்வளவு பார்ட் பி, பார்ட் சி, பேப்பர் 2 எல்லாமே கன்சிடரே ஆகும். அதுதான். ஓகேவா? மத்தபடி இது ஒரு பேப்பர் 1 பாத்தீங்கன்னா இது OMR பேஸ்ட் எக்ஸாமா இருக்கும். ஷேடிங் பண்ற மாதிரி. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேப்பர் 2க்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அது உங்களோட டிபார்ட்மெண்ட் பேப்பர். கரெக்டா? இதுதான் நான் ஃபர்ஸ்டே இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு முதல்ல டிசைட் பண்ணுங்க. ஏஜ் லிமிட் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகேன்னா அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு சர்ச் பண்ணி பாருங்க போஸ்ட் கோட்ல. அதாவது உங்களோட போஸ்ட் கோட் நீங்க நோட் பண்ணிப்பீங்கல்ல. இப்போ நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதாவது ரேடியோ சூப்பர்வைசர் நான் அப்ளை பண்ண போறேன்னு வைங்களேன். ஏஜ் லிமிட் நான் செக் பண்றேன். எனக்கு அப்ளை பண்ண முடிஞ்சது அப்படின்னா போஸ்ட் கோடை நோட் பண்றேன். நோட் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க 1748. ஸோ அதுக்கு அதுல என்னென்ன சப்ஜெக்ட் கீழே நீங்க வரீங்க அதுக்கான சிலபஸ் எல்லாத்தையுமே அதுல இருந்தே நீங்க எடுத்துட்டு அடுத்த இதுக்கு நீங்க கொண்டு போகலாம். சொல்றது புரியுதா? ஓகே. அப்போ 1748ங்கும் போது அதாவது ரேடியோ சூப்பர்வைசர் நான் எடுத்திருக்கேன். போஸ்ட் கோட் 1748 இல்லைங்களா? அப்போ அது எனக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்னங்கிறது இதுல இருந்து செக் பண்ணிக்கலாம். இசிஇக்கான ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதுல இருந்து சப்ஜெக்ட் கோட் எடுங்க 447. சரி, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 447 இந்த சப்ஜெக்ட் கோட் தான் உங்களோட பேப்பர் 2க்கான சிலபஸை முடிவு பண்ண போகுது. புரியுதா? ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க இதே மாதிரி வேற ஏதாவது கூட நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். இப்போ இசிஇனே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது இருக்கு பாருங்க. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். இதுவுமே உங்களுக்கு ஈஸி எலிஜிபிள்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? பட் இது ஐடி ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். பட் இதுக்கான சிலபஸ் வேற. புரியுதா? நீங்க ரேடியோ சூப்பர்வைசருக்கான அதே சிலபஸ் நீங்க இதுக்கு சூஸ் பண்ண முடியாது. மோரார்ல சேமா தான் இருக்கும் மைண்ட்ல. பட் இது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப இதுக்கான சப்ஜெக்ட் கோட் என்ன? 535 இல்லைங்களா? ஸோ 535ங்கிற சப்ஜெக்டோட சர்ச் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கான சிலபஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இதுதான் இங்க விஷயம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட சிலபஸை கரெக்டா பாத்துக்கோங்க. அதே மாதிரி இதுல நீங்க எனக்கு நான் 3-4 போஸ்ட்டுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனித்தனியா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 100 rupees ஃபார் ஒன் அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினா ஏஜ் லிமிட், வேகன்சிஸ் எல்லாமே பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி அப்ளை பண்றதுங்கிறத அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ சிலபஸ் பாத்தீங்கன்னா பேப்பர் 1ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொன்னேன்ல. ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் இப்போ நீங்க வழக்கமா எழுதுறீங்கன்னா இந்த எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் தெரியும். பேசிக்கா உங்களுக்கு தமிழ் நாலேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த நூலை எழுதின ஆசிரியர் யார் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி சில இலக்கணம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அது நீங்க கொஞ்சம் அட்லீஸ்ட் 9th 10th தமிழ் புக்கை எடுத்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களால இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பேசிக் தமிழ் நாலேஜ் செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். கலை சொல்லலாம் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பார்ட் பி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சயின்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க.
ஓகேவா? ஸோ இதுக்கான கோர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கேளுங்க. ஓகேங்களா? கீழ கமெண்ட்ல கேளுங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷனோட மொபைல் நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். அடுத்த யூனிட் 2 ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நம்ம யூனிட் 3 ஹிஸ்ட்ரி இதுல இருந்தெல்லாம் 10 கொஸ்டின்ஸ். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுதான் மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். புதுசா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக மெயினா சொல்றேன். அத தாண்டி யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல இருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி எதுக்கு வெயிட்டேஜ்ன்னு பார்த்துக்கோங்க. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிடேஜ் இதுல இருந்தெல்லாம் 20 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட அந்த சிடிஎஸ் எக்ஸாமுக்கான அதே மாதிரி தான். எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் மோர் ஆர் லெஸ் ஒரே சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் தான் கொஞ்சம் மாறும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறையலாம், கூடலாம். அதுதான். பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்குறாங்க. 25 கொஸ்டின்ஸ். இது ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆப்டிடியூட் 15 கொஸ்டின்ஸ். ரீசனிங் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். டோட்டலி 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே பேசிக்கா தான் இருக்கும். நீங்க அட்டன் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான். இப்போ பேப்பர் 2 நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? உங்களோட சப்ஜெக்ட் கோட நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஓகேவா? என்ன போஸ்ட்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் நோட் பண்ணுங்க. அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற சப்ஜெக்ட் கோட சூஸ் பண்ணுங்க. அதை நீங்க தனியா சர்ச் பண்ணி என்ன டிபார்ட்மெண்ட்டோ என்ன சப்ஜெக்ட் கோடோ அதுக்கு தக்கன உள்ள சப்ஜெக்ட் நீங்க படிக்கிற மாதிரி வரும். அதுதான். சொல்றது புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோட் 447 சொன்னேன் கரெக்டா? ரேடியோ சூப்பர்வைசருக்கு கொடுத்துருந்தாங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இதை தாண்டி ஈஸிக்கு அப்ளை பண்ற சில போஸ்ட் இருக்கு. பட் அதெல்லாம் ஐடிஇ ஸ்டாண்டர்ட். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது. ஏன்னா இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தக்கன நீங்க சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஈஸி எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கம் போல இடிசி இல்லாத இசி டிபார்ட்மெண்ட் பேப்பரே இருக்காது கரெக்டா? ஸோ அதில் 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆனால் அது ட்ரிபிளிக்கும் ரிலேட்டடாகவே வரும். ஸோ அதனால 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி உங்களுக்கு சி ப்ரோக்ராம் அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. ஓகேவா? யூனிட் 3 பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரோக்ராமிங் இன் சி ப்ரோக்ராமிங்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. நியர்லி 5 கொஸ்டின்ஸ். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்ட் நெட்வொர்க்கிங் இதுல உங்களுக்கு ஏன்னா அது ரேடியோ சூப்பர்வைசர் இல்ல. ஸோ அது ரிலேட்டடாகவும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும்ல. ஸோ அதுக்காக 15 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வருது. யூனிட் 4 பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கரெக்டா? ஸோ இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இடிசியோட கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ். அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ இடிசி தான் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன கேட்டா. யூனிட் 5 பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 20 கொஸ்டின்ஸ். கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 40 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதே மாதிரி அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் 40 கொஸ்டின்ஸ். கிட்டத்தட்ட 80 கொஸ்டின்ஸ் கம்யூனிகேஷன்ல இருந்தே வருது. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் அதுல இருந்து 10 கொஸ்டின்ஸ். விஎல்எஸ்ஐல இருந்து 10 கொஸ்டின்ஸ். எம்பெடட்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதை தாண்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலேயே நீங்க ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.